உங்க பார்ட்னர் ஒரு கம்ப்ளைண்ட் சொன்ன உடனே நீங்க ஆன்சர் கொடுக்குறீங்களா இல்ல அதை டிஃபெண்ட் பண்றீங்களா? ரிலேஷன்ஷிப் எமோஷனல் சேலஞ்சில் இன்னைக்கு டே 16, நோ டிஃபென்சிவ் சேலஞ்ச். யோசிச்சு பாருங்களேன், வீக்கெண்ட் ஃபுல்லாக ஒர்க் ப்ரெஷர், வீட்டில் இருக்கும்போது பார்ட்னர் என்ன சொல்கிறாங்க? ரீசெண்டாக நீ என்கிட்ட முன்ன மாதிரி பேசுறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அது ஒரு ஃபீலிங். ஆனால் நம்ம ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு? நான் தான் கஷ்டப்படுறேன், உனக்காக தான் ஒர்க் பண்ணுறேன், நீ ஏன் சுச்சுவேஷனை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்கிறோம். சடனாக என்ன ஆகுது? கான்வர்சேஷன் டைரக்ஷனே மாறி போயிடும். அவங்க லோன்லினஸ் பத்தி பேச வந்தாங்க, நாம சாக்ரிஃபைஸ் பத்தி பேச ஆரம்பிச்சிட்டோம். இதுதான் டிஃபென்சிவ்னஸ். சைக்காலஜில இதை இமோஷனல் ஷீல்டுன்னு சொல்லுவாங்க. யாராவது நம்ம பிஹேவியரை பாயிண்ட் அவுட் பண்ணும்போது நம்ம பிரெயின் இமீடியட்டா நம்ம சைடை எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணும். ஆனா ரிலேஷன்ஷிப்ல எல்லா ஃபீட்பேக்கும் அக்யூஸ் பண்ற மாதிரியே இருக்கும். சில ஃபீட்பேக்ஸ் கனெக்ஷனுக்கான இன்விடேஷன் தான், ஆனா நம்ம தான் அதை புரிஞ்சுக்க மாட்டோம். சில நேரம் சொல்யூஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. நீ இப்படி ஃபீல் பண்றத நான் நோட்டீஸ் பண்ணல, கொஞ்சம் இன்னும் சொல்ல கேட்குறேன் அப்படின்னு சொல்லுங்க. இந்த 2 சென்டென்சஸும் ஒரு ஆர்குமெண்ட்டை டீப் கான்வர்சேஷனாவே மாத்திடும். இன்னைக்கு கம்ப்ளைண்ட் கேட்ட உடனே எக்ஸ்பிளனேஷனை ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் லிசன் பண்ணுங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, அப்புறமா ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம சரியா இருக்கிறத தாண்டி நம்ம ஹீலிங்கை ஸ்டார்ட் பண்ணோம்னாவே புரிஞ்சுக்க ஆரம்பிச்சாதான் முடியும். அன்புடன் பவித்ரா.